தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி. மிகுந்த பலன் தரும் ஜெபம். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. சரீர, ஆவிக்குரிய, மனோரீதியாக அல்லது உறவுகளில் தேவைப்படும் எவ்வித ஆரோக்கியமும் ஜெபத்திலே துவங்குகிறது. சுத்தமான, மன்னிக்கிற மற்றும் மறக்கிற இருதயத்துடன் செய்யும் ஜெபத்திற்கு நிகர் இல்லை. ஜெபத்திலே முதற்படி தேவனுடன் சீர்பொருந்திக் கொள்ளுதல். தேவனை நேசிப்பது முழுமையாக இருக்க வேண்டும். முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும். நமது அன்பு சுத்த இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் இருந்து பிறக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது, கிரியை செய்கிறது. அது செய்கிற கிரியை என்னவென்றால், மக்களையும் சூழ்நிலைகளையும் காரியங்களையும் மாற்ற தேவனை அசைக்கிறது. தாம் தெரிந்து கொண்ட மக்களின் வாழ்வில் காரியங்களை மாற்ற இந்த ஜெபத்திற்கு தேவன் அனுமதி அளிக்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் ஜெபிப்பதை அது தடுக்கவில்லை. மாறாக அதுவே அவனை ஜெபிக்க வைத்தது. அவன் கருத்தாய் ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் தேவன் தேசத்தில் 3.5 வருடங்கள் மழையை பெய்யாமல் இருக்க செய்தது. பின்னர் மீண்டும் அவனது ஜெபமே தேசத்தில் தேவன் மழையை கொண்டு வர செய்தது. நம் வாழ்விலுள்ள போராட்டங்களே ஜெபத்தில் நம் முழங்கால்களை நாம் முடக்க செய்யும் பாதைகளாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளும் நிகழ்ச்சிகளும் நாம் ஜெபிக்காமல் இருப்பதற்கு சாக்குகளாக இல்லாமல் ஜெபிப்பதற்கு காரணங்களாக இருக்க வேண்டும். ஜெபமின்றி வெற்றி இல்லை. தேவன் நமக்காக வைத்திருக்கும் கிருபைகளை தேவனிடமிருந்து பெற ஜெபமின்றி வேறு வழி இல்லை. ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுதல் எவ்வளவு முக்கியமானது என்றால், ஆயத்தமில்லாத ஜெபம் வீணாக இருக்கிறது. மிக முக்கிய ஆயத்தம் எதுவென்றால், நமது கடனாளிகளை மன்னித்து நமது கடன்களும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.